அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நைட்டு இருட்டில் என் அத்தையோட வீட்டில் அவங்க கூட தனியாக இருக்கிறது இதுதான் முதல் தடவை. வீட்டில் கரண்ட்டும் இல்லை, இருட்டாக இருந்துச்சு. அந்த இருட்டில் என் அத்தையோட அழகான முகம் இன்னுமுமே அழகா தெரிஞ்சுது. அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்க. அவங்கள இவ்வளோ அமைதியாகவும் பக்கத்தில் பார்த்ததும் என்னோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சுது. எனக்குள்ள ஒரு விசித்திரமான பதட்டமும் எழும்புச்சு. அந்த நொடி என்னோட மனசுல அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. நைட்டு இருட்டு, தனிமை அதிகமாக இருக்கும்போது அந்த எண்ணங்கள் என்னை ஆட்கொள்ளவும் ஆரம்பிச்சுது. அன்னைக்கு நைட்டு அந்த எண்ணங்கள் என் உடல் முழுக்க பரவவும் ஆரம்பிச்சுது. அன்னைக்கு நைட்டு நான் முதல் தடவையா என் அத்தை கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். 2 மணி நேரம் தொடர்ந்து என்னோட ஆசைகளை அவங்க கிட்ட நான் தீர்த்துக்கிட்டேன். என்னோட அத்தை என்னை விட 5 வயசு மூத்தவங்க. அவங்க ரொம்ப அழகாவும் இளமையாகவும் இருப்பாங்க. அவங்களோட கணவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு கல்யாணமாகி 2 மாதம் மட்டும்தான் ஆகியிருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க தன்னோட வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோவப்படுவாங்க. அவங்க என்னோட அம்மாவை கூப்பிடுவாங்க. நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா என்னோட அம்மா தொடர்ச்சியாக எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியலை. அதனால் வாய்ப்பு கிடைச்சதும் வீட்டிலேருந்து வெளியேறிடுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தப்போ என்னோட அத்தை வீட்டில் இருக்கிறத பார்த்தேன். அவங்களோட முகம் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நான் அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு அத்தைன்னு சொல்லி கேட்டேன். சரியான நேரத்தில் ஈபி பில் கட்டாததுனால காலையிலேருந்து வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லி அத்தை சோகமாக சொன்னாங்க. இதை சொல்லும்போதே அவங்க கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது. பில் கட்டாதது ஏன்னு என்னோட அத்தைக்கிட்ட கேட்டேன். உன்னோட மாமா வெளிநாட்டில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். நான் இங்கே தனியாக இருக்கேன். என்னால் என்ன பண்ண முடியும்? உங்கள் மாமா சரியான நேரத்தில் பணமும் போட்டு விடலை. நானும் மின் கட்டணத்தை செலுத்த மறந்துட்டேன். அதனால தான் கரண்ட் போயிடுச்சு. என்னோட அத்தை சொன்னதை கேட்டதும் நான் அவங்கள ஆறுதல் படுத்தி ஏன் கூட வாங்க, இன்னொரு பில் வாங்குவோம், அப்புறமா நம்ம பணம் கட்டுவோம், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு திரும்பவும் அவங்க கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட அத்தை சந்தோஷப்பட்டாங்க. நான் பசியோடையும் தாகத்தோடையும் அவங்க கூட கிளம்புனேன். நான் பில்லை வாங்கி கொடுத்தேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப வரும்போது என்னோட அத்தை என்னை அவங்க கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நைட்டு இருட்டாக இருக்கும். வீட்டில் கரண்ட் இன்னும் வரல. நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் எங்களால் எதையுமே பார்க்க முடியலை. நான் உடனடியாக என்னோடய ஃபோனில் டார்ச் லைட்டை ஆன் பண்ணேன். இருட்டில் அத்தையை பார்த்ததும் திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் என்னோட மனசில் தோணுச்சு. நான் அத்தைக்கிட்ட போய் படுக்கையில் உட்காருங்க, நான் பார்த்துட்டு வெளிச்சத்தில் சில ஏற்பாடுகளை செய்கிறேன்னு சொன்னேன். அத்தையும் எனக்கு இருட்டை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். இதை கேட்டு நான் அன்பா அத்தைக்கிட்ட தோளில் கை வச்சு, அத்தை கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் வீட்டில் தனியாக இல்லை. நான் அத்தையோட கையை பிடிச்சி பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன். நான் சில நிமிடங்களில் திரும்பி வந்துடுவேன். நீங்கள் வசதியாக உட்காரலான்னு சொல்லி சொன்னேன். அவங்க ரூமை விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க. அத்தை பயந்து என்னோட கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போது என்னோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சது. நான் அவங்களுக்காக விளக்கேற்றினேன். கவலைப்படாதீங்க, மின்சாரத்துக்கான சில ஏற்பாடுகளை செய்வோம். என்னோட வார்த்தைகள் என்னோட அத்தையை சமாதானப்படுத்துச்சு. நான் அவங்களோட ரூமை விட்டு வெளியே வந்து யாரும் எதையும் சந்தேகிக்காமல் இருக்கணும்னு, என்னோட வேலையை முடிக்கணும், அவங்களோட தனிமையை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அத்தை என்ன அவங்களோட மருமகன்னு நினச்சி என்னை குருட்டுத்தனமாக நம்பினாங்க. ஆனால் என்னோட உணர்வுகள் திருப்திப்படுத்த நான் வேறொரு தந்திரத்தை விளையாட வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறமா நான் ஒரு கிளாஸில் பாலில் தூக்க மாத்திரையை கலந்து அத்தைக்கு கொடுத்தேன். கரண்ட் இன்னும் வரலை. அதனால அத்தை அந்த பால் கிளாஸை குடிச்சிட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அத்தை ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. உங்கள் மாமா வெளிநாட்டில் வேறொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா அவங்க நினச்சாங்க. அவர் போனதுலேருந்து அத்தைக்கு நேரில் ஃபோன் பண்ணி திரும்பி வரக்கூடாதுன்னு பேசுவார். மாமாவை பற்றி பேசும்போது அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் அவங்கள விரைவாக அணைச்சு
கவலைப்பட தேவையில்லைன்னு அவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். மாமா ஒரு நாளும் அந்த மாதிரி செய்ய மாட்டாரத்த. அவர் வேலையில் பிஸியாக இருந்திருக்கலாம். மற்றபடி உங்களை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வாழ்க்கையை பார்ப்பாருன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அத்தை மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கிறதுக்காக அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னோட தோளில் சாஞ்சிக்கிட்டு ஓ மாமாவை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்படியே அத்தை பேசிகிட்டு இருக்கும்போதே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அவங்களோட இளஞ்சிவப்பு புடவையை தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு பொம்மை மாதிரி இருந்தாங்க. அவங்கள பார்த்து எனக்கு உண்மையிலேயே பதட்டம் தான் ஏற்படுத்துச்சு. என்னோட இலக்கை விரைவில் அடையணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால என்னோட அத்தையோட தனிமையையும் அவங்களோட மயக்கத்தையும் நான் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு விடியிற வரைக்கும் அத்தையோட என்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தேன். நான் ரொம்பவே சோர்வாகிட்டேன். அதனால அவங்க கூடவே அந்த படுக்கையிலேயே படுத்து தூங்கிட்டேன். காலையில் நான் எழும்பும்போது அவங்க எழும்பி என்னை கோவமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னை கோவமாக பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிஷம் நைட்டு நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற பதட்டம் எனக்குள்ளே ஏற்பட ஆரம்பிச்சுது. என்ன நடந்துச்சு, ஏன் என்னை அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம், பாதி நாள் ஆகிருச்சு, நீ இன்னும் தூங்கிட்டுருக்கியா? எழும்பி உன்னோட வீட்டுக்கு போ. உன்னோட அம்மா உன்னை பற்றி கவலைப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உன்னோட மனசில் இருக்கா இல்லையா? நான் முகம் சுழிச்சிக்கிட்டு, உங்கள் அம்மாவுக்கு வேற வேலை என்ன இருக்குது? அவங்களோட அற்பமான விஷயங்களுக்கு மட்டும்தான் கோவப்படுறாங்க. நான் வேற யாரோட வீட்லேயே இல்லை. நீங்கள் என்னோட அத்தை. இதை சொல்லி நான் என்னோட அத்தையை மெதுவாக பிடிச்சி என்னோட பக்கத்தில் உட்கார வச்சேன். என்னை கொஞ்சமும் கொஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று நைட்டு ஏன் நீ என்னோட படுக்கையில் தூங்குன? அது நல்லா இல்லை. வீட்டில் வேற ரூம் இருக்குது. இல்லைன்னா நீ சோஃபாவில் தூங்கியிருக்கலான்னு என்னோட அத்தையோட வார்த்தையை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. நல்ல வேளை நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்கள பொருட்படுத்தாமல் எழும்பி ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா கோவமாக உட்காந்து, நீ நேற்று போயிட்டியா, இன்றைக்கே திரும்ப வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. என்னோட அம்மா கிட்ட சொன்னேன், என்னோட அத்தைக்கு இருட்டுனா பயம், அதனால தான் நான் நைட்டு வரலை. இப்போது காலையில் கரண்ட் வந்துடுச்சு. இப்போ என்னோட அத்தை கவலைப்பட மாட்டாங்க. என்னோட அம்மா சொன்னாங்க, உங்கள் அத்தைக்கு சின்ன விஷயத்துக்கு கோவப்படுற பழக்கம் இருக்குது. அவங்க கணவர் மறுமணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசில் இருக்க இந்த மாயை எப்படி முடியும்னு எனக்கு தெரியலை. அவங்க கணவர் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லா நேரமும் தன்னோட ஃபோனில் பேசணும்னு உன் அத்தை ஆசைப்படுறா. உன் அத்தை இந்த மாதிரி பண்ணுறது அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நான் அவங்கள பார்த்து தலையாட்டினேன். 2 நாள் போச்சு. நான் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு என்னோட மனசு ஏங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா 2 நாள் கழித்து ஈவினிங் என்னோட நண்பர்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தப்போ அம்மா பன்னீர் தயார் செஞ்சிட்டு இருந்தாங்க. அத்தைக்கு பன்னீர் கறி எவ்வளவு பிடிக்கும்னு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது. நான் அதை உடனடியாக கொண்டு வந்துடுவேன். அத்தையை பற்றி அம்மாவுக்கு நிறைய புகார்கள் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும். இதை கேட்டதுமே, பன்னீர் கிரேவினா உன் அத்தை பைத்தியம் மாதிரி இருப்பா, அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி அம்மா அந்த விஷயத்த நினைவு கூற ஆரம்பித்தாங்க. அம்மா உடனே, அத்தை வீடு அவ்வளோ தூரம் இல்லையே, நீ பைக்கில் போனால் 5 நிமிஷத்தில் கூட ஆகாது, போயிட்டு கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. நானும் இந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்ருந்தேன். நான் வேணும்னே முகத்தை சுருக்கி, சரி நீ அதை கட்டி வைன்னு சொன்னேன். நான் அதை டெலிவரி பண்ணுறேன். அம்மா விரைவாக பெட்டியை பேக் பண்ணாங்க. என்னோட முகம் பிரகாசமாக இருந்துச்சு. நான் அத்தையோட வீட்டுக்கு வந்ததும் அவங்க சாப்பிட உட்காந்துருந்தாங்க. பன்னீர் கிரேவியை பார்த்ததும் அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. சாப்பிட்லாமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதனால் நான் சீக்கிரமாக அவங்க கூட உட்காந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு டீ கிடைக்குமான்னு அத்தைக்கிட்ட கேட்டேன். எனக்கு அத்தை வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு திரும்பி வர மனசே இல்லை. அதுக்கப்புறமா டீ குடிக்கும்போது நாங்கள் லூடோ கேம் விளையாட ஆரம்பித்தோம். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொன்னேன். அத்தை என்னை வலுக்கட்டாயமாக தடுத்துட்டாங்க. ஆனால் அத்தை அப்படி எதுவுமே சொல்லலை. நான் அத்தைக்கிட்ட, நீங்கள் இப்படி பலவீனமாகிட்டே வர்றீங்க, ஏன் தொடர்ந்து பால் குடிக்கக்கூடாதான்னு அத்தைக்கிட்ட கேட்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு பால் கொடுக்க யாரும் இல்லை. நான் அத்தைக்கிட்ட,
சரி, இப்போ அது என்னோட பொறுப்புன்னு சொல்லி சொன்னேன். நீங்க ரொம்பவே வீக்கா இருக்கீங்க. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். நான் பால் கொண்டு வந்து அத நானே சூடாக்கி, அதில ஒரு தூக்க மாத்திரைய போட்டு அத்தைக்கும் குடுத்தேன். அத்தை என்ன அன்பா பார்த்து, எல்லோருக்கும் உன்ன மாதிரி ஒரு மருமகன் இருக்கணும்னு சொன்னாங்க. நீ என்ன நல்லா கவனிச்சுக்கிறதுனால, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லன்னா உன் மாமா இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சேன். அத்தையோட வார்த்தைகளை கேட்டு நான் மெதுவா சிரிச்சேன். என்னோட கருணைக்கு பின்னாடி உள்ள நோக்கத்தை அத்தைக்கு எப்படி தெரியும்? அத்தை பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே லூடோ விளையாடிட்டு அவங்களோட ரூம்க்கு போய் தூங்கிட்டாங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. நைட்டு முழுக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். காலையில் சோர்வாக தூங்க போயிட்டேன். அத்தையோட பழைய வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. நான் வேணும்னே தலையணையை எடுத்துட்டு போய் சோஃபாவில் வச்சுட்டு அத்தை எதையும் சந்தேகப்படாதபடி அத்தைக்கிட்ட இருந்து விலகி தூங்கினேன். மறுநாள் நான் டயர்டில் லேட்டாக தான் எழும்பினேன். நான் எழும்புனதும் என்னோட அத்தை என் பக்கத்தில் வந்து, நேற்று நைட்டு நீ எங்கே இருந்தேன்னு சொல்லி உன்னோட அம்மா கவலைப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நானும் இல்லை, நான் அம்மா கிட்ட ஃபோனில் சொன்னேன், அவங்க கவலைப்படலை. உண்மையில் நீ இருக்க யாரையாவது கண்டுபிடிச்சிட்டியா? அவங்க முற்றிலும் நிம்மதியாக இருக்காங்க. இல்லைனா அவங்க எப்போவுமே கவலைப்பட்டு நீ வீட்டில் எப்படி தனியாக இருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு மத்தியானம் நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னோட அம்மா என்னை பார்த்து, நீ உன்னோட படிப்பில் கவனத்தை செலுத்து, அதை விட்டுட்டு உன்னோட அத்தை வீட்டுக்கு வேலைக்காரன் ஆகிறாத, உன்னோட வாழ்க்கை பாழாகிடும்னு சொல்லி என்னை திட்டினாங்க. நான் என்னோட அம்மா கிட்ட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க உங்கள் சகோதரி. அந்த ஏழை பெண் தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நாம் ஏதாவது உதவி செஞ்சால் அது தப்பா என்ன? நான் ஒவ்வொரு நைட்டும் அத்தையோட வீட்டுக்கு போய் கண்காணிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அத்தையோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அந்த பகுதியில் நிறைய திருடங்க இருக்கிறதா சொன்னாங்க. அத்தை வேற தனியாக இருக்காங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன். இதை கேட்டதும் அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. சரி, நீ ஒவ்வொரு நைட்டும் அத்தை வீட்டுக்கு போகலாம். ஆனால் காலையில் நீ சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். நீ காலேஜுக்கு லீவு போட்டால் உன்னோட அப்பா ரொம்பவே கோவப்படுவார். அதுக்கு நானும் சரிம்மா, காலையில் நான் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். இல்லைன்னா நான் அத்தை வீட்டிலேருந்து காலேஜுக்கு போயிடுவேன்னு அம்மா கிட்ட சத்தியமும் பண்ணேன். அதுக்கப்புறமா என் படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த நாட்களில் அவங்களோட அக்கம் பக்கத்தில் நிறைய திருடங்க நடக்கிறத அத்தைக்கு நான் சொன்னேன். நான் அவங்கக்கிட்ட 2 துரதிர்ஷ்டவசமான திருட்டு கதைகளை சொன்னேன். அத்தையை பயமுறுத்துகிற விதமாக அந்த கதைகள் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு நைட்டும் அத்தை வீட்டுக்கு பால் வாங்கிட்டு போவேன். நான் அதை அத்தைக்கு கொடுப்பேன். அதில் ஒரு தூக்க மாத்திரையும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அத்தை தூங்கினதுக்கப்புறமா நான் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கவும் ஆரம்பித்தேன். இதில் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் அத்தையை ரொம்ப எளிதாக ஏமாற்றிட்டேன். நான் தொடர்ந்து காலேஜுக்கு போக ஆரம்பித்ததுனால அம்மா இதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆனால் நைட்டு முழுக்க இவ்வளவு கடினமாக வேலை செஞ்சதுக்கப்புறமா காலையில் சீக்கிரம் எழும்புறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் எப்படியோ அத்தைக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு நான் அவங்களோட ரூம்க்கு பால் கொண்டு போனப்போ அவங்க என்கிட்ட, இந்த நாட்களில் எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, விசித்திரமாக நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நைட்டும் நான் ரொம்பவே ஆழமான தூக்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. நான் ஒரு தடவை கூட என்னோட கண்களை திறக்கிறதே இல்லை. அது முன்னாடி அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை வீச போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்து நான் ரொம்பவே திகைப்பாகிட்டேன். என் அத்தையோட வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவங்கள பார்த்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் தெரியாத மாதிரி நடித்தேன். என்னாச்சு அத்தைன்னு கேட்டேன். உங்களை தொந்தரவு செய்கிற எண்ணம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவங்க என்கிட்ட எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை பற்றி தெரியாத மாதிரியே நடித்தேன். முதல்ல அத்தை என்னை உன்னிப்பாக பார்த்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தலையாட்டினேன். நான் திரும்பவும் கேட்டேன், என்ன விஷயம் அத்தை, என்ன கண்டுபிடிச்சிங்க? ஆனால் அவங்களும், அதை விடு, இப்போதைக்கு அது உன்னோட வேலை இல்லை, நீ ஒரு குழந்தைன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அத்தை பால் குடிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நான் எனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். அத்தை, நான் ஒரு குழந்தைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நான் ஒவ்வொரு நைட்டும் அத்தையோட தூக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கேன், யாருக்குமே தெரியாமல். கொஞ்ச நேரம் கழித்து அத்தை திரும்பவும் தூங்கிட்டாங்க. நான் என்னோட வேலையை ஆரம்பித்தேன்.
இதையெல்லாம் செய்கிறதுல நான் ரொம்பவே வேடிக்கையாக இருந்தேன். இதெல்லாம் இவ்வளவு எளிதாக சாதிக்க முடியும்னு நான் ஒரு நாளும் நினச்சி பார்க்கவே இல்லை. அத்தை என்னோட வலையில் முழுமையாக விழுந்துட்டாங்க. அவங்க என்ன ஒரு நாளும் சந்தேகப்படவே இல்லை. நான் உங்களோட பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்கறது அவங்க ஒரு நாளும் உணரவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஈவினிங் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்திருப்பதா அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்பவே விசித்திரமான விஷயங்களை சொன்னாங்க. அவங்க சொல்கிறது எதுவும் எனக்கு புரியலை. அத்தை சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியாகிட்டேன். எந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன். அத்தை நேற்று நைட்டு ஜன்னல்லேருந்து எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசித்திரமான விஷயத்த பார்த்ததா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கிறதாகவும் அவங்க நினச்சதா சொன்னாங்களாம். அத்தையோட வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு பயம் அதிகமாச்சு. ஏன்னா முந்தைய நைட்டு நான் என்னோட 2 தோழிகளை அத்தையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அத்தையோட தூக்கத்தை பயன்படுத்திக்கிட்டோம். அத்தையோட பக்கத்து வீட்டுக்காரங்கள ஒருத்தர் நைட்டு இவ்வளவு தாமதமாக அவங்க வீட்டை பார்த்துட்ருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் பிடிபற்றுவேன்ற பயம் எனக்கு வந்துச்சு. அதனால் அக்கம் பக்கத்து பெண்களை வீட்டுக்கு வரவிட வேணான்னு என்னோட அத்தைக்கிட்ட சொன்னேன். நீங்கள் தனியாக இருக்கிறதா அவங்க வசதியாக போயிடுச்சு. அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நாளைக்கு அவங்க உங்கள் குணத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க ஏன் பார்க்கணும்? என்னோட வீட்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேணான்னு எல்லார்கிட்டேயும் கண்டிப்பாக சொல்லிடுங்கன்னு என் அத்தைக்கிட்ட சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட அத்தை அதிர்ச்சி ஆகிட்டாங்க. நீ சொல்கிறது சரிதான். இன்னைக்கு யாரையாவது பார்த்ததா அவங்க சொன்னா நாளைக்கு ஒரு காதலன் வந்ததா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்வீங்க? என்னோட வார்த்தைகள் என் அத்தையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. நான் உடனே அவங்களோட தோளில் கை வச்சு, அத்தை உங்களுக்கு தெரியாது, காலம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. பக்கத்துக்காரங்க நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு எதையாவது வெளியில் பேசிகிட்டு இருப்பாங்க. யாராவது இந்த விஷயத்த உங்கள் மாமியார்கிட்ட போய் சொன்னால் உங்களோட நிலைமை இன்னும் மோசமாகிரும். நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க. அதனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட உறுதியான மனப்பான்மையை கடைபிடிங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட யாருக்கும் உரிமையை கொடுக்காதீங்க. அத்தை எனக்கு நன்றி சொல்லிட்டு, நீ உண்மையை சொன்ன, இப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை என் வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டேன்னு சொன்னாங்க. அத்தை சொன்னதுக்கு நான் சிரித்தேன். என் அப்பாவி அத்தை நான் என்ன சொல்கிறாலும் குருட்டுத்தனமாக நம்புகிறாங்க. இது எனக்கு ரொம்பவே சௌரியமாக போச்சு. அன்னியிலிருந்து அத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் அவங்க ஒரே தீர்வு. இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் அவசரமாக வந்துடுவேன். ஒவ்வொரு நைட்டும் நானே பால் கொண்டு வந்து தூக்க மாத்திரையை கலந்து அத்தைக்கு கொடுப்பேன். ஆரம்பத்தில் அத்தையோட தூக்கத்தை நான் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா படிப்படியாக என்னோட கல்லூரி நண்பர்களை அத்தையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தேன். அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். என்னோட உண்மை ஒரு நாள் வெளிப்படாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு நாள் நைட்டு எப்படியோ என்னோட அத்தை கண் முழிச்சிட்டாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூம்ல இருந்து வெளியில் வந்தோம். என்னோட அத்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க சில நிமிஷம் ஆச்சு. அவங்க என்ன கண்களால் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எழும்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பதட்டமடைஞ்சாங்க. அவங்க எல்லாருமே உடனடியாக வெளியே போயிட்டாங்க. அவங்க போனதும் என் அத்தை என்கிட்ட வந்து என்னோட தோள்களை பிடிச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. நான் பயந்துக்கிட்டே, ஒன்றும் இல்லை அத்தை, நான் படிக்க வேண்டியிருந்துச்சு, நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் நான் முற்றிலும் அமைதியாகிட்டேன். அவங்க உன் அப்பாவை பற்றி யோசின்னு சொன்னாங்க. நீ உன்னோட அம்மாவுக்கு ஒரே பையன். நீ கடினமாக உழைச்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா உன்னோட அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகிரும். உன்னை இந்த டவுனில் சிறந்த கல்லூரியில் சேர்க்கறதுக்கு அவங்க தன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உன்னோட அப்பா, உன்னோட சகோதரிகள் நீ திறமையானவனு தெரியாது, இவ்வளவு மதிப்புமிக்க காலேஜுக்கு போயிட்டு படிக்காமல் காமவெறி பிடிச்ச நண்பர்கள் கூட்டத்துக்குள்ளே விழுந்துட்ட. அதனால தான் நீ இந்த குற்றப்பாதையில் இறங்கியிருக்க. நான் இப்போது உன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அத்தையோட வார்த்தைகளை கேட்டு எனக்கு சுயநினைவு வந்துச்சு. அத்தைக்கு முன்னாடி கைகூப்பி, அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அத்தை, நீங்கள் இதையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நான் பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்தேன்னு நினச்சேன். அதனால தான் நேற்று நைட்டும் நான் பால் குடிக்கலை. ஆனால் நீ என்னோட தனிமையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என் வீட்டில் இப்படி ஒரு விருந்து ஏற்பாடு செய்வ. பெண்களையும் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே இதையெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியாது. நீ வெக்கப்படணும். அவங்க சோஃபாவில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க.
நான் இனி ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கு உறுதி அளித்தேன். ஆனால் அவங்க என்ன ஏற்றுக்க தயாராக இல்லை. அவங்க சொன்னாங்க, உன் சொந்த அத்தைய ஒவ்வொரு நாளும் தூக்க மாத்திரையால் தூங்க வச்சு முடிஞ்சா நீ எதையும் செய்ய முடியும். நீ என்னோட தனிமையையும் என்னோட உதவியற்ற தன்மையையும் பயன்படுத்திக்கிட்டு என் வீட்டை ஒரு கிளப்பாக மாற்றிட்ட. நீ என்னோட மருமகன்னு சொல்லக்கூட எனக்கு வெக்கமாக இருக்கு. நான் என்னோட அத்தையோட காலில் உட்காந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அன்னைக்கு நைட்டு அவங்க என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க. நான் இனி ஒரு நாளும் அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னேன். நான் நைட்டு என்னோட அத்தை வீட்டை விட்டு வெளியேறி என்னோட வீட்டுக்கு திரும்பிட்டேன். என்னோட அம்மா என்னை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. முதல்ல நான் அவங்கக்கிட்ட போய் சொன்னேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். என்னோட அத்தையோட வீட்டில் தூங்க முடியலைன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நான் நேராக என்னோட ரூமுக்கு போனேன். அத்தை அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொன்னால் எனக்கு என்ன நடக்குமோன்னு பயம் என்னை ஆட்டி வைக்க ஆரம்பிச்சுது. அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், என்னை மன்னிக்கவே மாட்டார். ஆனால் அத்தை அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லாமல் என்கிட்ட அன்பாக இருந்தாங்க. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத்தையோட அறிவுரையை கேட்டு நான் நடந்துக்கிட்டேன். ஆனால் அடுத்த செமஸ்டரில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இது என்னோட அம்மாவை ரொம்பவே அதிர்ச்சி ஆகுச்சு. அப்பாவும் ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஆனால் நான் 2 பேருக்கும் நான் கஷ்டப்பட்டு படித்து எல்லா எக்ஸாமையும் நல்லா பாஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். சொல்லப்போனால் நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வலையில் விழுந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டில் பார்ட்டிக்கு போடுவாங்க. பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு போதை வஸ்து போடுவாங்க. அவங்க என்னை அப்படித்தான் பண்ண சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுவும் செய்ய வாய்ப்பு கிடைக்கல. அதனால் என்னோடய அத்தை வீட்டில் ஆறுதல் கிடைச்சப்போ என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அங்கே பார்ட்டி பண்ண ஆரம்பித்தேன். அத்தை இந்த உண்மையை சொன்னப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட்டு மோசமாக இருந்தப்போ என்னோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டேன். அதிர்ஷ்டவசமாக என் போதை பழக்கம் அவ்வளவு வலுவாக இல்லை. அதனால் நான் அதிலிருந்து சீக்கிரமாக விடுபட முடிஞ்சுது. இப்போ நான் என் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்திட்டு வரேன். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, உங்கள் பிள்ளைகள் தவறான செயல்களில் ஈடுபடுற அளவுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்காதீங்க. அவங்களோட நடவடிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோட பிள்ளைகளும் இது போன்ற ஒரு பாதாள குழியில் போய் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அவங்கள மீட்டு கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.